நீங்க இப்படிப்பட்ட ஒப்பனை வீட்டுக்கு பெட்டி எடுத்துருக்கீங்க. நீ என்னதான் பண்ணல? என்ன அடிச்சாங்க? அடிப்பது கிடையாது. ஒப்பனை பத்தி அப்படி நீ அப்பா அவளை கூட திட்டிருக்கீங்க. நீ ஆமா அவளுக்கு சண்டை போயிட்டீங்க. வா பேருடா இது ரொம்ப முடியலப்பா. காலு முதல்ல வலி இருக்கு, ரொம்ப நாளா வலி இருக்குப்பா. ஆமாப்பா. எத்தனை நாள் இருக்கு? எனக்கு ரொம்ப நாளா இருக்குப்பா. வீட்டுல பிள்ளைங்கள்ட்ட சொல்லலையா? இப்போ அவன் என்ன போட்டுவிட்டான், ஆனாலும் வலிக்குப்பா, ரொம்ப நாளா இருக்குப்பா. அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போய் காட்டுவோம். போமாப்பா. சரிப்பா. உட்காருங்க உட்காரு. என்னாச்சு உங்களுக்கு? காலு ரொம்ப வலியா இருக்கு, ரொம்ப நாளா. பேர் என்ன? பேரு முத்து. எத்தனை வயசு ஆகுது? 75 வயசு ஆகுது. 75 வயசு. எத்தனை வருஷமா வலி இருக்கு? முதல்ல எல்லாம் வந்து இப்போ திடீர்னு வலி இருக்கு. புகை பிடிக்கிற பழக்கம்லாம் உண்டா? அதெல்லாம் உண்டு, ரொம்ப வருஷமா இருக்கு. ரொம்ப வருஷமா ஆச்சு. நீ காலை அடிச்சுக்கலாம். காலையில கூட அடிச்சீங்களா? ரொம்ப சும்மா இருக்கலாம். ஆமா அவங்கள கொண்டாங்க பாய். 2 வருஷமா வலி இருக்கா? ஆமா நாங்க பேருந்த கண்டுக்கறேன். கண்டுக்காம விட்டுட்டீங்க. இல்ல சாதா முட்டோடி நாங்க போய் பார்க்காம விட்டுட்டோம் அவரை. பார்க்காம நாம சும்மா சாதா முட்டோடி ஏதாச்சும் அப்படி விட்டுட்டோம். ஆனா இப்ப ரொம்ப ஓவரா இருக்குன்னு ஆனா இப்போ முடிய ரொம்ப 2 வருஷமா வச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வரணும் தெரியுமா தெரியாதா? சாதா முட்டோடி எந்த பிரச்சனைனாலும் வீட்லயே சரிப்படுத்திக்கலாம்னு ஒரு தைரியம். அப்படி இல்ல. இந்த மாதிரி முட்டை வெளியெல்லாம் ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கற ஒரு நோயில கொண்டு விட்டுரும். இந்த மாதிரிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன உணவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முட்டை எடுக்கலாம். இவங்க வயசானவங்க அப்படிங்கறனால கொலஸ்ட்ரால் சத்து உடம்புல ரொம்ப ஏறிடும். அப்படிங்கிறப்ப வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம், நிறைய பால் குடிக்கலாம், கீரை எடுத்துக்கலாம், அப்புறமா நட்ஸ், பாதாம், பிஸ்தா அந்த மாதிரிப்பட்ட சாப்பாடுலாம் எடுத்துக்கலாம். அதே போல விட்டமின் குறைபாடுனால, விட்டமின் சி குறைபாடுனால இந்த நோய் வருது. வயசானவங்களுக்கு மேக்சிமம் வரும். சரிங்களா? இந்த மாதிரி வீட்லயே வச்சுட்டு காயத்ரி மீன் எண்ணெய் போட்டு தேய்ச்சா சரியாயிரும்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லாரோட பால் எனக்கு தெரியணும். எல்லாரோட பால் எனக்கு தெரியணும். ஒரு கையில மட்டும் போதுமா? இன்னொரு கையில ரத்த ஓட்டம் சரிப்படும். சரிங்களா? உட்கார்ந்து இருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்னா காலை வந்து இங்க பாருங்க மேல தூக்கி இப்படி வைக்கணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது கால் வலி வந்து கொஞ்சம் சரிப்படும். இந்த மாதிரி பண்ணுங்க. இப்படி என் காலை கொஞ்சம் பாருங்க. எல்லாரும் எழும்புவோமா? அப்ப உட்கார்ந்து இருந்தே பண்ணலாம் தானே? இப்படி பண்ணுங்க. உட்கார்ந்து இருந்தே இப்படி பண்ணலாம். தாத்தா எனக்கு கை மட்டும் இல்ல, கால் மட்டும் இங்க பாருங்க, மேலையும் போகணும், பின்னாடி ஹீலும் மேல போகணும், பாதமும் மேல போகணும். பண்ணுங்க. அதே போல காலு, கை இப்படி எடுக்கும் போது கால் எடுக்கணும், இப்படி எடுக்கும் போது எடுத்துடணும், பின்னாடி எடுத்துடணும். ரெண்டு சைடும் பண்ணுங்க. விரிங்க, ரெண்டு காலையும் இப்படி விரிச்சிட்டு ஒட்ட வைங்க.
திரும்ப திரும்ப காலை விரிச்சிட்டு திரும்ப ஒட்ட வைங்க. வி ஷேப்ல விரிச்சிட்டு திரும்ப ஒட்ட வைங்க. காலை வந்து சுத்துறது, இப்படி சுத்துறது பாருங்க, பின்னாடி வாக்குல சுத்துறது. இந்த மாதிரி 2 காலையும் நீங்க பண்ணும்போது உங்களுடைய கால் வலியெல்லாம் கொஞ்சம் தீரும். இந்த மாதிரி வீட்லயும் போய் பண்ண வைங்க, சரிங்களா? இப்படி கரெக்டா தெரியல உனக்கு மாஸ்டர். எனக்கு அந்த ஒரு ஸ்டெப் தான் பிக்கப் பண்ண முடியல மாஸ்டர். எவ்வளவு பிக்கப் பண்ற ஸ்டெப்ப பிக்கப் பண்ண முடியாதா? சரி விடு விடு, நமக்குள்ள கொடுத்து வாங்குறதானே. அதாவது டப்பு டுப் டும் டப்பு டப்பு டுப் டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும் சப்பு சுப்பு ஜும். அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் 2 காலையும் தூக்கிடுங்க. பாட்டு நிக்கும் போது யார் கையில பால் இருக்கோ அவங்க அவுட். ஓகேவா? விளையாடலாமா? எல்லாரும் ரெடியா? விளையாடலாமா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பால் பாஸ் பண்ணாமா? கையில இருக்க அந்த குட்டி குட்டி பால் உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க, இல்ல உங்க பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, சரியா? இந்த பெரிய பால் மியூசிக் போட்ட உடனே, பாட்டு போட்ட உடனே நீங்க டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணும். யாரு கையில பாட்டு ஆஃப் பண்ணும் போது பால் இருக்கோ அவங்க அவுட். ரெடியா? ஓகேவா? வாங்க